வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்துருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு இமேஜ் அசட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரீன் ஸ்க்ரீன் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிடும். ரைட் சைடு ரெண்டு செட்டிங்கில் ஃபஸ்ட்டில் 28 இருக்கும், அதை வந்து 40 கொடுத்துருங்க. கீழே 50 இருக்கும், அதை வந்து ஒரு 55 அந்த மாதிரி கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த ரெண்டு ஃப்ரேம்லையுமே வந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். இப்போ அந்த ஃப்ரேமோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. அப்படியே வந்துட்டு கீழே இருக்க ஃப்ரேமில் வந்துட்டு படாத மாதிரி கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த இமேஜை டூப்ளிகேட் எடுத்து அதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன இமேஜ் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமுக்கு பேக்கில் போயிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செப்டம்பர் மந்தோடைய காலாண்டர் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு அதில் வாட்டர் மார்க்குக்கு கீழே அதை மட்டும் கிராப் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. கான்ட்ராஸ்ட்டை ஒரு 55 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த காலாண்டர் இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை இப்போ நான் எப்படி சைடாக வந்து செட் பண்ணியிருக்கிறேனோ ஸோ அதே மாதிரி அதோட சைஸை கம்மி பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரெண்டு இமேஜுக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது ஒரு எமோஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எனி கலர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை வந்து நம்ம டேட் மேலே மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ எமோஜை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் உங்களுக்கு பர்த்டேவோ அந்த டேட்டில் வந்து இதை மென்ஷன் பண்ணுங்கள். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது மென்ஷன் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கரெக்டாக அந்த டேட்டு மேலே நீங்கள் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த எமோஜியுடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், டெம்ப்ளேட் இமேஜ் ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் ஃபஸ்ட்டு வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜை மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ அதோட சைஸை வேணும் அப்படின்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. கீழே ஹாப்பி பர்த்டேன்னு வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் நம்ம ஒரு இமேஜை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போயிட்டு கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்களோட இமேஜை கிராப் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக பேக்ரவுண்டில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமுக்குள்ளே இதை வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு கலரிங் வேணுமோ அதையும் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க, இல்லை நேமை டைப் பண்ணுறதா இருந்தாலும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே
பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. அது தேவை அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கைன் மாஸ்டரில் ஃபாண்ட் ஒர்க் ஆகாதனால நான் வந்துட்டு வேறு ஆப்பில் வந்துட்டு பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இங்கே செட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ணி பக்க எமோஜஸ் இப்போ நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேனோ அந்த ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி எமோஜஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ரைட் சைடு ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓனாக உங்களுக்கு நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணுங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.